நான் கிட்டத்தட்ட 4-5 வருஷமா எந்த கிளைமுமே பண்ணாமல் இருந்தேன். வேஸ்ட்டாக பணம் கட்டுற மாதிரி ஒரு முடியாது, ஆப்ரேஷன் பண்ணாதான் உங்களுக்கு சீக்கிரமாக சரியாகும். வி. நாகராஜன், தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் உதவி செயற்பொறியாளராக இருந்துகிட்டு இருக்கேன். அடிக்கடி பொருட்காட்சி தமுகத்தில் நடக்கிற போது போவோம். அந்த வகையில் இருந்தப்ப மெடிக்ளைம் பாலிசி சம்பந்தமா ஸ்டால் போட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி மேலதிகாரி திரு மோகன் இருக்கவங்க மெடிக்ளைம் பாலிசி எல்லாம் போட்டு வச்சுக்கணும், அது நல்லது அப்படின்னு பேசியிருந்தாங்க. அதுக்கு ஏதுவா அந்த தடவை எங்களுக்கு அந்த ஸ்டால் இருந்த உடனே போய் ஆர்வமா விசாரிச்சேன். சுப்பிரமணியன் சார் வந்து ஸ்டால் போட்டிருந்தாரு. அவர் அணுகுன முறையும் எங்ககிட்ட அந்த விளக்கின விதமும் ரொம்ப இதாக இருந்தது. அந்த ஆர்வத்திலே பாலிசியை போடுறதுக்கு ஆர்வமா இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கே திரும்ப வந்து அதுல இருக்கிற நல்ல விஷயங்களை பூரா எடுத்து சொல்லி ஒரு குடும்பத்துக்கே பாதுகாப்பா இருக்கும். நீங்க இதுக்கு ஒரு நாளைக்குன்னு பாத்தீங்கன்னா மிகவும் குறைந்த முதலீடு பண்றீங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு அவசர காலத்துல உதவும் போது மிக மிக உதவியா இருக்கும். அந்த நேரத்துல உங்களால அவ்வளவு பெரிய தொகையை திடீர்னு புரட்டுறது ரொம்ப கஷ்டம். இது வந்து உங்களுக்கு சிறுக சிறுக பிரீமியம் கட்டி இருக்கிறது வருஷத்துக்கு ஒரு முறை கட்டுவீங்க. பட் அது உங்களுக்கு உரிய நேரத்துக்கு நல்ல கை கொடுக்கும்னு சொன்னாரு. தொடர்ந்து அதை செலுத்திட்டு வரேன். அது வயதுக்கு தக்கன அந்த பிரீமியம் தொகை மாறுபட்டாலும் குறிப்பிட்ட வயதப்ப கொஞ்சம் பிரீமியம் கூடிச்சு. அப்ப எனக்கு என்னன்னா இது இவ்வளவு கூட வருது யோசிக்கல. அவங்க அந்த ஏஜ் இதை பொறுத்து ரிஸ்க் ஃபேக்டருக்கு கூடும்போது அவங்க அதை கூட தான் செய்வாங்க. நீங்க இந்த கண்டினியூட்டியை விட்டீங்கன்னா உங்களுக்கு புதுசா போற இடத்துல பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி எனக்கு இடையில ஏற்பட்ட அந்த தடுமாற்றத்தை கூட அவரு ரொம்ப சிறந்த முறையில் எடுத்து சொல்லி எனக்கு புரிய வச்சாரு. இந்த சூழ்நிலையில போன 2025 எனக்கு வெரிகோசிஸ் வந்து அதுக்காக வடமலையான் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருந்தேன். அட்மிட் ஆயிருந்தாலும் இதுல வந்து நிறைய சலுகைகள் சொல்லியிருந்தாங்க. நம்ம நார்மலா ஒரு டாக்டரை போய் பார்த்தோம்னா அந்த நேரம் வரக்கூடிய கன்சல்டிங் ஃபீஸ் கூட கட்டின பிரீமியத்துல ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து நம்ம ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். இன்பேஷண்டா போனா எதனாலும் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. நான் கிட்டத்தட்ட 4-5 வருஷமா எந்த கிளைமுமே பண்ணாம இருந்தேன். எனக்கு அது என்னன்னா கிளைம் பண்ணாம வேஸ்டா பணம் கட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சு. நான் ஒரு பணி நிமித்தமா இடம் மாறி இருந்த நேரத்துல பண தட்டுப்பாடு இருந்த நேரத்துல அந்த நோய் வெரிகோசிஸ் வந்ததுக்கு மருந்து மாத்திரையிலே சரி பண்ணலாம் முயற்சி பண்ணும் போது முடியாது, ஆபரேஷன் பண்ணாதான் உங்களுக்கு சீக்கிரமா சரியாகும் அப்படின்னு சொன்ன உடனே அட்மிஷன் ஆகிட்டேன். ஆனா பணம் கட்டுறது போது யோசிக்கும் போது சுப்பிரமணியன் சாருக்கு போன் பண்ணி கேட்டப்ப அவர் நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க அட்மிட் ஆகுங்க, எங்களுடைய டீம் உங்களை ஃபாலோ பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த 5 வருஷம் கிளைம் வாங்காததுக்கு அந்த ஒரு தடவை நான் போய் ராஜா மாதிரி படுத்துக்கினேன். அவங்களே வந்தாங்க, என்னுடைய பர்டிகுலர்ஸ் வாங்கிட்டு கிளைமுக்கு அப்ளை பண்ணாங்க. எல்லாமே பண்ணி கிட்டத்தட்ட 1,20,000 ரூபா வந்ததுல 99,000 வரைக்குமே கிளைம்ல வந்துருச்சு. மிச்சம் 22,000 எனக்கு தெரியும் அந்த மெடிசன் அந்த மாதிரி விஷயங்கள் தான். அதுவுமே இந்த பாலிசிலுமே கவர் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. முழு திருப்தியா இருந்தது. பிஃபோர் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் பேமெண்ட் கூட அவங்க அந்த பில் எல்லாம் வாங்கிட்டு போய் அதையும் ப்ராசஸ் பண்ணி பேமெண்ட் என்னோட அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணாங்க. எல்லாத்தையும் சேர்த்து தான் 1,22,000 கிட்ட வந்தது. கிட்டத்தட்ட 99,000 எனக்கு வந்தது. எனக்கு அந்த நேரத்தில் அந்த பிரச்சனையும் சரியானது. போய் அவசரமா நம்ம வேற எங்கேயும் போய் வட்டிக்கோ எதுவும் காசு வாங்காம சரியானது. ரொம்ப மன நிம்மதியா இருந்தது. குடும்பத்தார்களும் ராஜ வைத்தியத்துக்கு கூட இருந்து அவங்களும் உதவி பண்ணாங்க. அந்த ராஜ வைத்தியத்தை அவங்களும் சந்தோஷமா அனுபவிச்சுட்டாங்க. இதனால எல்லாருமே இது மாதிரி ஒரு மருத்துவ பாலிசி போட்டு வச்சுக்கிறது, அதுலயும் வயது முதிர்ந்தவர்களுக்காக போட்டு வச்சுக்கிறதுலாம் ரொம்ப நல்லது. ஏன்னா எந்த நேரம் எப்பனாலும் பிரச்சனைன்னு வரும்போது நமக்கு கை கொடுக்கும். இப்ப நிறைய ஹாஸ்பிட்டல்ல டைப் பண்ணிருக்கிறதுனால அங்க போகும்போது நம்ம எங்கனாலும் அந்த முந்தி மாதிரி குறிப்பிட்ட ஆஸ்பத்திரியை தேடி போய் நம்ம அவசரத்துல சேர முடியாது, இதெல்லாம் சரியா வராது, நம்ம அப்புறமும் பணம் தான் கட்டணும் அப்படின்லாம் இல்ல. தடிக்கு விழுந்தா எந்த ஆஸ்பத்திரியிலுமே அந்த சலுகை இருக்கிறதுனால மிக நல்ல விஷயமா இருக்கு. எல்லாரும் இதை பயன்படுத்திக்கணும். இந்த காலத்துல சர்க்கரை நோய் இல்லாத ஆள் இல்ல, பிரஷர் இல்லாத ஆள் இல்ல, எல்லாருக்குமே மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ல பெரிய பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நம்மளும் உடல் மேல அக்கறை செலுத்தி பார்த்துக்கணும். அதையும் மீறி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இதுவும் நமக்கு ஆபத்து காலத்துக்கு பேருதவியா இருக்கும்னு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.